Chembaruthi, powered by Kalyan Jewellers, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. ப்ரோ கணத்துல பாரு ப்ரோ ஆதி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆதி என்னக்கா இது? என்னடா கணேசா, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? என்ன விஷயம்? பெரிய என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? அது இல்லக்கா. பின்ன வேற என்னடா? ஏன் இப்படி ஓடி வந்த? அது வந்து பெரியா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாருக்கா. என்னடா சொல்ற? பெரியயா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாரு? தெரியலக்கா. பெரிய பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாருக்கா. டாக்டர் வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா தாயே, இது என்ன சோதனை? இப்பதானே பெரியய்யாக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குள்ள இப்படி சோதிச்சிட்டியே. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்து. நான் உன்னதான் முழுசா நம்புறேன். பெரியய்யா சீக்கிரம் சரியாகணும். கணேசா, பெரியய்யாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவர் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி எல்லாரும் சுத்தி நின்னு மறைச்சிட்டு இருக்காங்களே. என்னால அவர் முகத்தை பார்க்க முடியலையே. இதுக்கு முன்னாடி எப்போது இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு? இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதில்லை. யா, this is the first time. சரி, நத்திங் டு வரி. நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணலாம். ரெஸ்டே இல்லாம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உடம்பு மூளை எல்லாமே டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் தலை சுத்தி மயக்கமாயிட்டாரு. வேற எதுவும் இல்லையே டாக்டர்?
நத்திங். மெஷினே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ரிப்பேர் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? 16 கம்பெனிகளை கட்டி காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்லதான். ஆனா சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். ஒன் டேவாவது ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே. விட்டமின் மாத்திரை எழுதிருக்க, நீங்க 1 வீக் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் ரெஸ்ட் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. அதுல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா அப்புறம் ஆபத்துல தான் போய் முடியும். இவருக்கு சூடா ஒரு கப் காபி கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவர் ரெஸ்ட் எடுத்தா நார்மல் ஆயிடுவாரு. நான் கிளம்புறேன். டாக்டர் அனுப்பிட்டு வாங்க. அருண் உள்ள கூட்டிட்டு போங்க. ஆதி போய் ரெஸ்ட் எடு. ஆதி பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரி சித்தி. போங்க. பாத்து வா ப்ரோ. வா ஐஸ்வர்யா. நாம தாலிய கழட்டு போனதுனால்தான் பெரியய்யாக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நந்தினி அம்மா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நம்ம கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட வேணாம். அதே நேரம் பெரியய்யா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருப்போம். பார்வதி, அம்மா, டாக்டர் சொன்னது காதுல விழல? சூடா ஒரு கப் காஃபி கொடுக்க சொன்னாரு. போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பாத்து அண்ணி, நீங்க ப்ரோவை பாத்துக்கோங்க. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆதி ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா தாயே, உனக்கு கோடி நன்றிகள். என்ன இது? ஆதி பார்வதியோட கண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை லோகோல இருக்கிற கண்ணு பார்வதியோட கண்ணுன்னு தெரிஞ்சுதான் பாக்குறாரா? இல்ல, இருக்காது. அப்படியெல்லாம் இருக்காது. பார்வதி, அம்மா, காஃபி எடுத்துட்டு வந்தனா குடுத்துட்டு போக வேண்டியதானே? வாசலையே வச்சுட்டு நின்னுட்டு இருந்தனா சூட ஆறிடாதா? குடு, போ. சரிங்கம்மா. ஆதி, காஃபி. மா, ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு 5 minutes நான் ரெடி ஆயிடுறேன். நீ ஒன்னும் ரெடி ஆக வேண்டாம்.
நல்ல ரெஸ்ட் எடு. ஆமா ஆதி, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால நானும் அம்மாவும் ஆபீஸ்க்கு போறோம். நீ உடம்ப பாத்துக்கோ. இல்லப்பா, ஐம் ஆல்ரைட். ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஆபீஸ் கிளம்புறேன். வேண்டாம் ஆதி, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன பண்ணுவோம்? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடு. ஆபீஸ் விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். வாங்க போலாம். டேக் கேர் ஆதி. ஹலோ பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. என் ரூம்க்கு ஒரு டீ எடுத்துட்டு வாயேன். சரிங்க பெரியய்யா. பெரியய்யாக்கும் நந்தினி அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாம பெரியய்யா விட்டு கொஞ்சம் விலகியே இருப்போம். அதான் எல்லாருக்கும் நல்லது. அக்கா, என்ன பார்வதி? இந்த டீயை கொண்டு போய் பெரியய்யாக்கு கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? என்ன பார்வதி, எப்பவும் பெரியயாக்கு நீ தானே டீ கொண்டு போய் கொடுப்ப. இன்னைக்கு என்ன புதுசா என்ன கொடுக்க சொல்ற? இல்ல, எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்குக்கா. நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சரி பார்வதி. பெரியய்யா, தேங்க்யூ. ஓகே பெரியய்யா. ஹலோ ஹலோ பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. எனக்கு சூப் வேணும். கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஆ, நான் எடுத்துட்டு வரேன்.
பெரியய்யா சூப். பெரியய்யா. மேல கொஞ்சம் வா. சரிங்க பெரியய்யா. உள்ள வா பார்வதி. ஏன் அங்கே நிக்கிற? என்னாச்சு உனக்கு? என் மேல எதனா கோவமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியய்யா. நான் எப்படி உங்க மேல கோவப்பட முடியும்? அப்படியே நான் டீ கிட்ட நீ கொண்டு வராம வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தமிச்ச. அது நான் கிச்சன்ல வேலையா இருந்த பெரியய்யா. அத பாதியிலேயே விட்டுட்டு வர முடியாது. அதான் மகேஷ் அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புனேன். சரி, நான் டீ கேட்டப்ப நீ வேலையா இருந்தா ஓகே. அதுக்கப்புறம் நான் சூப் கேட்டேனே, அப்போ நீ எடுத்துட்டு வரலையே, ஏன்? அப்பவும் வேலையா இருந்தியா? இல்ல பெரியய்யா, அது வந்து அப்போ நான். பார்வதி, முதல்ல என்ன நேரா பார்த்து பேசு.